ஹாய் மை டியர் மக்களே, என்னடா திடீர்னு சேனல் நேம் மாற்ற போகிறேன்னு நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமாக சேனல் நேம் மாற்றலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னா இப்போ ஒரு முடிவு வந்துட்டேன். எப்படி ஓடுற கடையில் திடீர்னு கூட்டம் கம்மியாச்சுன்னா புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்களோ அதை தான் நானும் பண்ண போகிறேன். புதுசுனா என்னடா இனிமேல் நியூ கேஷ் அண்ட் க்ரூ ஒன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. எப்பயும் போல் நம்ம பசங்க நம்மளோட தான் இருக்க போகிறாங்க. அதான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், சேனல் நேம் சேஞ்சிங், CNC. இந்த பேர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லட்டுமா? இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஒரு பேர் வச்சேன், அதான் 1/2. அந்த பேரை வச்சதும் தான் வச்சேன், என்னால் படமே பண்ண முடியலை. சரி, திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிச்சு வச்ச பேர் தான் ரேடியோ பெட்டை. இந்த பேரை வச்சோடனே சேனல்ஸில் நிறைய வீடியோ வந்துச்சு, பட் அதை பார்க்க தான் யாரும் வரல. ஏன்னா ரேடியோ பேட்டைக்கு பதிலாக ரேடியோ பெட்டின்னு எல்லாம் போட்டுடுறாங்க. மறுபடியும் பேரை மாற்றுவோன்னு முடிவு பண்ணி என்னோட ஞானத்தில் உதயமான பெயர் தான் சிங்கிள் டூட்ஸ். இந்த பேரை வச்ச உடனே நிறைய படம் பண்ணோம், புதுசாக ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வச்சோம், அப்படியே வந்துட்டு இருந்தோம். அப்போ தான் கரெக்டாக அவனும் வந்தான், கோவிட். இவன் வந்ததும் தான் வந்தான். வீட்டில் சும்மா இருக்க எல்லாரும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சின்னதாக அந்த சேனல்ஸ் இயக்கம் தெருவுக்கு 10 பேர்னு யூடியூபர் வந்தாங்க. சும்மா ஓன் டூர்லேருந்து வேர்ல்டு டூர் வரைக்கும் காட்ட ஆரம்பித்தாங்க. அப்போ வரைக்கும் ஏதோ தெரிஞ்சிட்டு இருந்த நாங்கள் அப்படியே பின்னாடி போயிட்டோம். இருந்தாலும் விடாமல் வீடியோஸ் அப்லோட் பண்ணி உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணால் அதை பார்க்க மாட்டீங்க. சரிடா ஒரு கம்பேக் கொடுக்கலான்னு பார்த்தா என்னை தவிர மற்ற எல்லாரும் கம்பேக் கொடுத்துட்டாங்க. சரி, கம்பேக் தானே கொடுக்க போகிறோம், மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி நான் யோசித்த பேர் தான் இந்த சேனல்லையும் இனிமேல் நிறைய வீடியோ வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். என்னடா இவன் யூடியூப்லேயே இருந்துருவான் போலையே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. எனக்கு யூடியூப் ஸ்ட்ரீட் கிரிக்கெட் மாதிரி, எப்படி வேணாலும் ஆடலாம், எப்படி வேணாலும் அவுட் ஆகிட்டு போகலாம். ஆனால் ஃபியூச்சர் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் மாரி ஃபஸ்ட் பால்லே அவுட் ஆனால் மறுபடியும் இன்னொரு சான்ஸ்லாம் கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டு படம் பொறுமையாக கரெக்டாக பண்ணுவேன். இதெல்லாம் நீ எதுக்குடா பண்ணுறேன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா என்னோட ஒரே பதில், டு என்டர்டைன் எவ்ரி ஒன், ஜஸ்ட் ஃபார் தட். எனக்கு வேறு எந்த ஆசையும் இல்லை. ஸோ பி ரெடி மக்களே ஃபார் அப்கமிங் கால தர்மா. இந்த தடவை நான் யோசிக்காமல் சொல்லுவேன், நான் வரேன், திரும்ப வரேன்.